பேர் துளசிமதி முருகேசன். இப்போ பாரிஸ்ல நடந்த பாராலிம்பிக்ஸ்ல SU5 உமன் சிங்கிள்ஸ் பாரா பேட்மிண்டன்ல சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். அதுக்காக இந்தியாவிலேயே ஸ்போர்ட்ஸ்ல 2வது உயரிய விருதான அர்ஜுனா அவார்டு வந்து எனக்கு வழங்கியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குமே வந்து நார்மலுக்கு ஈக்குவலாக ஹை கேஷ் இன்சென்டிவ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பாரிஸ் வரைக்குமே இந்த 4 இயர்ஸ் ஃபுல் ஜர்னியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் SDAT வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த ஒரு ஃபுல் ஜர்னிக்கு பின்னாடி கூட துணையாக இருந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், CM ஸ்டாலின் ஐயா, டெப்யூட்டி CM ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. Very grateful for everything he is doing. Every time I come back home after winning some tournament, he always receives us and encourages us to push us more and do more achievement, which motivates us a lot to more. So thankful for everything he did. நான் வந்து தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷனுக்காக சைக்கிளிங்கில் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். வரப்போகிற நேஷனல் கேம்ஸு உத்தராகண்டில் நடக்குது. எனக்கு எக்யூப்மெண்ட் சப்போர்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. என்னோட நேஷனல் கேம்ஸ் மெடல் வச்சு 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என் ஊர்லேயே ஊட்டிலே எனக்கு ஜாப் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் யாரும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அது தெரிந்து கொண்டு நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்குறாங்க. போகும்போதே நமக்கு தெரியும், நம்ம ஸ்டேட் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம வின் பண்ணி நம்ம மெடல் அங்கே எடுத்து கொடுக்கணும்னு. என் பேர் சாக்ஷி சாய். நான் KK நகர்லேருந்து வரேன். சிலம்பம் பண்ணுறேன். ஸ்ரீலங்கா மேட்ச் போகிற இன்டர்நேஷ்னல் சார் வந்து 70,000 கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சுரேஷ் சாருக்கு தேங்க்யூ. என் பேர் ஆஷிஷ். நான் வந்து April 5th வந்து எவரெஸ்ட் ஏற பிளான் பண்ணிட்டு இருக்கேன். உதயநிதி சார் ஒரு 5 lakhs செக் தந்துட்டார் எனக்கு. ஸோ இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எனக்கு என்னோட இது மவுண்டனியரிங் எக்ஸ்பெடிஷனுக்கு. நான் ஃபென்சிங் கேம் பண்ணுறேன். போன வருஷம் சீனியர் நேஷனல் சில்வர் மெடல் பண்ணியிருந்தேன். அது மூலிமா SDAT ஹாஸ்டலுக்கு ட்ரையல்ஸ் போட்டேன், கிடச்சிது. எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. எங்கள் அம்மா தான் வீடை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை எனக்கு இப்போது. ஏன்னா அம்மா வீட்டை பார்த்துக்கிறாங்க, கவர்மெண்ட் என்னை பார்த்துக்குது, கவர்மெண்ட் எனக்கு தேவையான ஃபண்டு எல்லாமே தராங்க. இப்போ கூட நான் இன்டர்நேஷனல்ஸ் போகிறதுக்கு கத்தாருக்கு செலக்ட் ஆயிருக்கேன். டெப்யூட்டி CM சார் தான் எனக்கு ஒரு 1,40,000 சாம்பியன் ஃபவுண்டேஷன் ஸ்கீம் மூலியமாக கொடுத்தாரு. இப்போ ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் காசு கொடுத்ததுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. நாங்கள் தமிழ்நாடு உமன்ஸ் பாஸ்கெட் பால் டீம். ஸோ நாங்கள் இப்போ ரீசென்ட்லி கன்க்ளூடட் 74th சீனியர் நேஷனல்ஸ் பாவ்நகர் குஜராத்தில் போயிட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நேஷனல் ஈவெண்ட்ல மெடல் அடிக்கிற எல்லாருக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுக்கறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் இப்போ ரீசென்ட்லி வந்து 3% கோட்டா அப்படிங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆல் ஓவர் இந்தியா வேற எந்த கவர்மெண்ட்டுமே இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஒன்லி ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த், ஒலிம்பிக்ஸ் போனா மட்டுமே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த இடத்துல இங்க வந்து நேஷனல் லெவல்ல மெடல் அடிச்சாலே தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை கொடுக்கறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடந்த சீனியர் நேஷனல்ஸ் வாலிபால் சாம்பியன்ஷிப் கலந்துக்கிட்டோம். அதில் தமிழ்நாடு டீம் வந்து பிரான்ஸ் மெடல் அடிச்சிச்சு. இதை நம்ம போய் கலந்துக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நமது SDAT இது தமிழ்நாடு வாலிபால் அசோசியேஷன் நம்ம ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா வந்து காசுக்காக நிறைய பேர் செலெக்ஷன்லாம் எடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போலாம் நேர்மையாக எடுக்காங்க. அது வந்து ஏழை பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு நான் வந்து சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன்.